தெரியுதே அந்த ஊரோட பேரு பானோஜி நகர். விதுரா அப்படிங்கிற அடர்த்தியான காட்டை ஒட்டி இருந்துச்சு. அந்த ஊரோட எல்லையில சாராபாய் அப்பாவியான புள்ள கோபால் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கோபால் ரொம்பவும் அப்பாவி, அறிவு கம்மியா இருக்கிறவன். அவனுக்கு உலக அறிவே கிடையாது. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். ஒரு நாள் பக்கத்து வீட்டு பாட்டி அடுப்பெரிய வைக்க விறகு எடுத்துட்டு வான்னு உதவி செய்ய சொன்னாங்க. நீயே போய் எடுத்துக்கோ கிழவி, இன்னைக்கு பண்டிகை, அம்மா செஞ்ச லட்டு சாப்பிட்டு நான் பார்த்துப்பேன். இங்க பாருப்பா, வீட்டுல சமைக்க விறகு இல்லப்பா. கடையில வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பண்டிகை, கடை எதுவுமே திறந்திருக்காது. கொஞ்சோண்டு விறகு மட்டும் கொண்டு வந்து கொடுப்பா. உங்க வீட்டுல விறகு இல்லைன்னா நான் எதுக்கு உதவி பண்ணணும்? நான் போக மாட்டேப்போ. அதை கேட்டு சாராபாய் கோபால கண்டிச்சாங்க. என்னடா கோபால், இது யாராவது உதவி கேட்டா அதை செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல பண்ணியா பிறந்து கண்டதையும் திம்ப. அப்புறம் பாத்துக்கோ. சீச்சி, என்னம்மா அப்படி சொல்ற? நீ யாருக்கிட்டலாம் உதவி பண்ணணுமா? கஷ்டத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, இந்த ஊருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க, கடவுளா இருந்தாலும் பேயா இருந்தாலும் முடிஞ்ச உதவியே செய்யணும். சரியம்மா, நான் போய் பாட்டிக்கு விறக விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோடாலிய தோல்ல எடுத்து போட்டுக்கிட்டு சின்னதா ஒரு சக்கர வண்டியை தள்ளிக்கிட்டு விறகு விட்ட காட்டுக்கு போனான். சாதாரண விறகுனா புகை வந்து பாட்டிக்கு இருமல் வரும், அதே நல்ல நரம்புன வரும். சந்தன கட்டையா இருந்துச்சுன்னா புகையும் வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தன மரத்துக்காக தேடி தேடி ரொம்ப அடர்த்தியா இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள வந்தான். அந்த காட்டுல வர சம்பங்கி பூவோட வாசனைக்கு, அப்பா என்ன ஒரு நறுமணம், கொஞ்சம் பூவை அம்மாவுக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அந்த பூக்களை நெருங்கி போகும்போது அங்க இருந்த 4 சிலைகள் தானாவே அதோட கதவை திறந்துச்சு. அதுல இருக்கிற கண்ணாடியில இருந்து பேய் பயங்கரமா கத்துச்சு. அதை பார்த்த உடனே அவன் பயந்து போய் அங்க வந்து ஓடிட்டான். நாங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா, பயப்படாத, தயவு செஞ்சு காப்பாத்து, எங்களை தயவு செஞ்சு காப்பாத்து, கஷ்டத்துல இருக்கோம், காப்பாத்து, உதவி செய். அதை கேட்ட உடனே அவன் அங்கேயே நின்னுட்டான். அவங்க அம்மா சொன்னதே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கஷ்டத்துல இருக்கிற எல்லாருக்குமே நாம உதவி செஞ்சாகணும். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, இந்த ஒரு காரங்களோ இல்ல பக்கத்து ஒரு காரங்களோ, பேயோ இல்ல கடவுளோ, யாரா இருந்தாலுமே நம்மளால உதவி செய்யணும். அப்போ பயந்துகிட்டே அவன் திரும்ப போய், என்ன ஒன்றும் பண்ண மாட்டேங்க. இல்ல செய்ய மாட்டோம், சீக்கிரமா கண்ணாடியை உடைச்சு எங்களை வெளியே எடு, நாங்க பேய்ங்க இல்ல, உன்னை எதுவுமே செய்ய மாட்டோம், சீக்கிரமா கண்ணாடியை உடைச்சிடு அப்படின்னு சொன்னதுமே கோடாலியை வச்சு அந்த கண்ணாடியை உடைக்க போனான் கோபால். நிறுத்து, உயிரே இல்லாத ஒரு பொருளால எங்களை நீ உடைச்சனா நாங்களும் உயிர் இல்லாம செத்தே போயிடுவோம். அதனால உயிர் இருக்கிற ஒன்னாலதான் இந்த கண்ணாடியை உடைக்கணும். உயிர் இருக்கிற இடத்த உடைக்கணுமா? அப்படின்னா வீட்டுக்கு போய் இந்த கடை ஆடை கூட்டிட்டு வரேன், முட்டுச்சுன்னா உடைஞ்சிரும். அவ்வளோ நேரம் இங்க இல்ல, நீயே உடைச்சிடு. அப்படி கோபால் கையாலேயே உடைச்சி அந்த பேய்களை வெளியே எடுத்தான். ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு கண்ணாடியை உடைச்சி எல்லா பேய்களையுமே வெளியே அனுப்பினான். அப்போ அதுல இருந்த ஒரு பேய் வாயில காத்த ஊதின உடனே கோபாலுக்கு அடிப்பட்டது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நாங்க எல்லாரும் கந்தர்வ கன்னிகள், அப்சரஸ்கள். எங்க தலைவனோட சாபத்தினால பூலோகத்துக்கு வந்த உடனேயே தேவலோகத்தோட உருவம் போய் இப்படி நாங்க பேய்களா மாறிட்டோம். தேவலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க சக்தி, எங்க உருவமே எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவியை செஞ்ச உன்னை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். எங்க லோகத்துக்கு போன உடனே உனக்கான வரத்தை நாங்க கொடுப்போம். ஆமா, நீ வராம இருந்திருந்தா நாங்க எப்பவுமே எங்க உலகத்துக்கு போயிருக்கவே முடியாது. எங்களுக்கு அறிவு வந்துச்சு, இனிமே இந்த பூலோகத்துக்கு நாங்க வரவே மாட்டோம். நீ கூப்பிட்டா மட்டும்தான் இந்த பூலோகத்துக்கு உனக்காக நாங்க வருவோம். இனி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஆகாயத்தை நோக்கி பறந்து போனாங்க. இது எல்லாம் என்னன்னு புரியாம பாத்துக்கிட்டே இருந்தான் கோபால். என்னமோ எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. உடஞ்சி ரத்தமா கொத்திக்கிட்டே இருந்தா என்னோட கையை ஒரே நிமிஷத்துல சரியாயிடுச்சு. என்னடா இது? விறகு வெட்ட போகணும் அப்படின்னு அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது சந்தன மரம் அவன் பார்வையில பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த 4 பேய்களும் அவங்க உலகத்துக்கு போன உடனே அப்சரஸ்களா மாறிட்டாங்க. இந்த நொடியில இருந்து நம்மள காப்பாத்தின அந்த ஆளு என்ன கேட்டாலும் அது நடக்கும். ஆமா, இன்னொருத்தவங்களோட உயிர் எடுக்காம, இன்னொருத்தவங்களுக்கு ஆபத்து வராம அவன் என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி, அது அப்படியே நடக்கணும். ஓய்வே எடுக்காம மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கும் போது கடைசியில பார்த்தா நிறைய விறக வெட்டி வச்சுட்டான். அதை எல்லாத்தையுமே எடுத்து அந்த வண்டியில வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே பாரமா இருந்துச்சு. ஐயம்மா, எந்த சமயம் எடுக்கிறது?
என்னால முடியாதுப்பா. என்ன பண்றது? இழுக்க முடியாத அளவுக்கு விறக வெட்டிட்டேன்னு. இதை இழுத்துட்டு போறதுக்கு ஒரு கழுதை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலேயே ஒரு கழுதை கத்திக்கிட்டே குதிரைக்குள்ள இருந்து வந்துச்சு. என்னடா இது, எனக்காகவே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்கு ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை கழுதைக்கும் கட்டி கழுதையை இழுத்துக்கிட்டு போனான். நடந்து நடந்து சோர்வாயிடுச்சு. கொஞ்சம் கழுதை மேல உக்காந்து சவாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கழுதை மேல உட்காந்து போய்கிட்டு இருந்தான். விறகு வெட்டி வெட்டி ரொம்பவே சோர்வடைஞ்சதுனால பாவம் அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம கழுதை மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே போச்சுன்னா வீட்டுக்கு போறதுக்குள்ள ராத்திரி ஆயிடும் போல. இந்த கழுதைக்கு ரெக்கை இருந்து பறந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படி சொன்ன உடனே அந்த கழுதைக்கு ரெக்கைகள் வந்து அது பறந்து போக ஆரம்பிச்சது. அப்பதான் ஜமீன்தாரோட பொண்ணு பிரவலிகா மொட்டை மாடிக்கு வந்து கழுதை மேல பறந்து வர மனுஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. கழுதை மேல கழுதையா உட்காந்துக்கிட்டு இருக்கிற சோம்பேறி அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சா. அதை பார்த்து கோபாலுக்கு கோவம் வந்துச்சு. என்ன பார்த்து நீ சிரிக்கிறியா? நேரம் வரும்போது நான் தான் உன்னோட புருஷன்டி. அப்ப நீ சிரிக்கும் போதெல்லாம் நெத்தில முத்தத்தை கொடுப்பேன். என்ன இது, திடீர்னு கழுதை மேல பறக்கிறவன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து பிரவலிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கழுதை மேல பறக்கிறவன தான் கட்டிப்ப அப்படின்னு முடிவு பண்ணா. அப்படி எகிரிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது அந்த கழுதை சாணி போட்டுச்சு. அது கீழே இருக்க ஒரு தாத்தாவோட தலையில விழுந்துச்சு. கோபால் வீட்டுக்கு வண்டியோட வந்து இறங்கும் போது ரொம்ப இருட்டாயிடுச்சு. யாருமே இல்ல. விறகு எல்லாத்தையுமே கீழே இறக்கி போய் யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சுக்கோ. அங்க நிறைய புல்லு இருக்கு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே தோட்டத்துக்குள்ள போய் அந்த கழுதையும் மறைஞ்சு போச்சு. யாராச்சும் ரெக்க கழுதை பார்த்தா தூக்கின்னு போயிடுவாங்க. பாவம் யாருதோ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில புள்ள எடுத்துட்டு வந்த சந்தனக்கட்டைய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சாராபாய். என் புள்ள அப்பாவியா இருக்கலாம், ஆனா அவனுக்கு ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தனக்கட்டைய வச்சு இரவும் பகலும் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன பொம்மைகளை செஞ்சாங்க. டே கோபால், எழுந்திருச்சு ஊருக்குள்ள போய் இந்த பொம்மைகளை வித்துட்டு வா. ஒவ்வொன்னுக்கு 5 ரூபான்னு சொல்லு. நம்ம கடன் எல்லாம் தீந்துரும். ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாட வண்டியில வச்சிருக்கேன் பாரு, போ. பாவம் கோபால் அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஊரூரா சுத்திக்கிட்டு இருந்தான். பொம்மைங்கம்மா, பொம்மைங்க, சந்தன பொம்மைங்க ஐயா, விலை கம்மி, பாசம் அதிகம். வாங்கண்ணா, வாங்க வாங்க ஐயா. இந்த பக்கம் ஜமீன்தாரோட பொண்ணு பிரவலிகா அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பறக்கிற கழுதை மேல பறந்துகிட்டு வந்தவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. இது என்ன கோரிக்கைமா? கழுதை எங்கேயாச்சும் பறக்குமா? அது கூட ஒரு மனுஷனோட? என்ன கனவு கண்டியாமா? அட, நான் என் கண்ணார பார்த்தப்பா. சுருட்ட முடி, பெரிய பெரிய கண்ணு, அவரு ரொம்பவே அழகா இருப்பாரு. ரெக்க இருக்கிற கழுதை மேல உட்காந்துக்கிட்டு நம்ம அரண்மனைக்கு மேலதான் பறந்தாரு. அவ பேரு தெரியாது, ஊரு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜமீன்தாரோட ஆட்கள் ஊரூரா சுத்தி பிரவலிகா சொன்ன மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. தாத்தா, பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு ரெக்க இருக்கிற கழுதை எடுத்துக்கிட்டு பறந்தவன பாத்தீங்களா? கழுதை ஆகாயத்துல பறந்துகிட்டே போச்சு. என் மண்டையிலயா சாணி போட்டுருச்சு. வேணா நீ கொஞ்சம் போத்து பாரு. டேய், தாத்தா நம்ம கிட்ட கிண்டல் பண்றாங்கடா, வாடா போல. நஜன் தாண்டா, எத்தனை வாட்டி தலைக்கு குளிச்சாலும் கூட நாத்த போக மாட்டேங்குது. என்னவோ பறக்கிற கழுதை என் மேல சாணி போட்டுச்சுன்னா யாரு நம்ப பண்றாங்க? கோபால் பொம்மைகளை வித்துக்கிட்டு ஊரூரா சுத்திக்கிட்டு இருந்தான். அங்க விதுரா காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான மந்திரவாதி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ அந்த அப்சரஸ்களை அடிச்சு வைக்கிறதுக்காக அவன் பயன்படுத்தின கண்ணாடி எல்லாமே உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்து, தேவதைகளை யாரோ விடுதலை பண்ணிருக்காங்க. இனிமே அவங்க பூலோகத்துக்கு வரவே மாட்டாங்க. தேவதைகளை கல்யாணம் பண்ணிக்கிற என்னோட கோரிக்கை நிறைவேறாது. நடக்கும் அலட்சியா, நடக்கும். தேவதைகளை விடுதலை பண்ணவ கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஆமா, அவனை தேடி பிடிக்கலாம். அவ வந்த பாதைகளே நாம தேடிக்கிட்டே போலாம். அவ வந்த அந்த கால் தடம் இருக்கு, ஆனா திரும்பி போன அந்த கால் தடங்கள் இல்லையே. என்னமோ விசித்திரம் இருக்கு. அந்த 2 பேய்களும்
நாயா மாறிடுச்சு. அவனுடைய மோப்பத்தை பிடிச்சுக்கிட்டே போச்சுங்க. பின்னாடியே அந்த மந்திரவாதியும் போய்கிட்டு இருந்தான். கோபாலோட ஊருக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழை தண்ணியில கால் தடங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இனிமே அவனை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஊர்ல அவன் யாரு? தேவதைகளை விடுதலை பண்ணவ யாரு? அவ யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த ஊருக்கு வேதனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதியும் போயிட்டான். அன்னையில இருந்து இருட்டானதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு யார் வெளியில வந்தாலும் அவங்கள அந்த பேய்ங்க தூக்கிட்டு போயிடுச்சுங்க. உனக்கு தெரியுமா தேவதைகளை யாரு விடுதலை பண்ணாங்கன்னு? எனக்கு தெரியாது, எனக்கு கொள்ளாதீங்க. உன்னை கொன்ன எங்களுக்கு என்னடா கிடைக்கும்? போய் எருமையில விடு. பொம்மை எல்லாத்தையுமே வித்து தீத்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் கோபால். இது ரொம்ப எனக்கு லாபத்தை கொடுக்குற வியாபாரமா இருக்கு. விதுராவோட காட்டுக்கு போய் சந்தன கட்டியா வெட்டிக்கிட்டு வரேன். அப்பா அம்மா சந்தோஷப்பட்டு மறுபடியும் பொம்மையை தயார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விதுரா காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு நிறைய சந்தன மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் ஊருக்குள்ள பேய்ங்க இருட்டான போதும் ஜனங்களை எல்லாருமே தூக்கிக்கிட்டு எங்கேயோ போயிடுதுங்க. அப்படி 4 நாட்கள்ல நிறைய பேரை அந்த பள்ளத்துல கொண்டு போய் போட்டுட்டாங்க. மரம் எல்லாத்தையுமே வெட்டி அதை வண்டியில வச்சுக்கிட்டு இழுத்து இழுத்து ரொம்பவே சோர்வடைஞ்சு, அட அப்ப வந்த ரெக்க கழுத இப்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே புதருக்குள்ள இருந்து அந்த ரெக்கை கழுதை வெளியே வந்துச்சு. அதை பார்த்து சந்தோஷமா அதோட முதுகுல ஏறி உக்காந்தான். ஓ, அதே இடத்துக்கு இது திரும்ப வந்துருச்சா? வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த கழுதை பறக்க ஆரம்பிச்சது. நடுராத்திரி ஆகும்போது வீட்டுக்கு பின்னாடி போய் இறங்கி போய் தோட்டத்துல நல்லா புல்லு சாப்பிட்டு யாருக்குமே தெரியாம போய் ஒழிஞ்சுக்கோ போ அப்படின்னு சந்தனக்கட்டையை இறக்கிக்கிட்டு இருந்தான். இதை எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா பார்த்து அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. கோபால் வீட்டுக்குள்ள வந்ததுமே, அப்படின்னா பக்கத்து ஒரு ஜமீன்தார் ஆட்கள் தேடுற அந்த ரெக்க கழுத மனுஷன் நீதானா? ரெக்க கழுத மேல போறது நான் தான். ஆனா ஜமீன்தார் அவங்க எதுக்கு என்ன தேடிக்கிட்டே இருக்காங்க? என்னன்னு தெரியல. இருட்டான மட்டும் வெளியில போயிடாத, பேய்ங்க தூக்கிட்டு போதுங்க அப்படின்னு மந்திரவாதி ஊருக்குள்ள வந்து கத்தி சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. 4 தேவதைகளா? அப்படின்னா அவங்க பேய் இல்லையா, நிஜமா தேவதைகளா? அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொன்னான். ஐயோ ஐயோ, அப்ப அந்த பேய்ங்களும் மந்திரவாதியை தேடிக்கிட்டு இருக்கிறது உன்னதானடா? முதல்ல அந்த கழுத மேல ஏறி எங்கேயாவது ஓடிடுடா, மாட்டிக்காத. தப்புமா, என்னால ஊர்ஜனங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நீயும் சொன்னல நிஜத்தை ஒளிச்சு வைக்கிறது போய் சொல்றது தப்புன்னு அப்படின்னு சொல்லி அவன் நடந்து ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது அந்த பேய்ங்க ரெண்டும் பயங்கரமா சிரிச்சுட்டு வந்து அவனை தூக்கிக்கிட்டு போச்சுங்க. அந்த பேய்ங்க கோபாலோட வாசத்தை பிடிச்சு, இவன் தான் அந்த கால் தடம், இவன் தான். டேய், காட்டுல 4 தேவதைகளை விடுதலை பண்ணது நீதானா? ஆமா நான் தான். தப்பா? டேய், தப்பான்னு கேக்குறியா? எங்க குரு 4 தேவதைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மந்திர சக்தி 4 மடங்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம தேவதைகள் சாவில்லா சுமங்கலிங்க. அப்படின்னா தேவதைகள் புருஷனான நம்ம குருவுக்கு சாவே இல்ல. கஷ்டப்பட்டு தேவதைகளை கட்டி போட்டா நீ வந்து அவங்கள விடுதலை பண்ணிட்ட. வாடா, இன்னைக்கு எங்க குரு கையால ஓ சாவு நிச்சயம். விதுரா காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேய்ங்க இருக்கிற அந்த இருட்டு குகைக்குள்ள கோபால கூட்டிட்டு போனாங்க. அவனை மந்திரவாதிகிட்ட கூட்டிட்டு போய் விட்டாங்க. ஏற்கனவே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த மந்திரவாதி. கூப்பிடு, நீ கூப்பிட்டா மட்டும்தான் அவங்க 4 பேர் இங்க வருவாங்க. சீக்கிரம் கூப்பிடு, இல்லனா உங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் பேய் கொன்னுரும். எனக்காக 400 பேரை கொல்றது தப்பு அப்படின்னு சத்தமா அந்த அப்சரஸ்களை கூப்பிட்டான். ஓ தேவதைகளே, நான் காப்பாத்தின 4 தேவதைகளே, எங்க இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொன்னதுமே காத்துல பறந்துகிட்டு 4 பேரு கீழே வந்தாங்க. அந்த குகைக்குள்ள வந்தாங்க. ஐயோ மானுடா, என்ன வேலை செஞ்சிருக்க? இவன் கிட்ட எங்களையே கூட்டிட்டு வந்த? மந்திரவாதி அவங்க 4 பேரையும் ஒரு மந்திர கண்ணாடியில அழைச்சி வச்சு, சரியா வர 4 நாள்ல கபோல அமாவாசை வருது. வேதாளவுக்கு உக்ரச்சால பூஜையை பண்ணணும். இந்த 3 நாள் நான் தீட்சையில இருப்பேன். என்னோட தீட்சையான மறுநிமிடம் 4 தேவதைகளோட எனக்கு கல்யாணம். இனி இவன் தேவையில்லை, இவனை கொண்டு போடுங்க.
பேய்ங்க ரெண்டுமே கோபாலை கூட்டிகிட்டு போச்சுங்க. இவனை ஒரே வாட்டி கொண்டு போட்டா நல்லாவே இருக்காது. இவனை இம்சை பண்ணி கொள்ளலாம். ஆமா ஆமா அப்படின்னு ஒரு மரட்ரம்ம வர வச்சு கோபால அதுக்குள்ள உட்கார வச்சு மூடி கடலுக்கு தூக்கி போட்டுட்டாங்க. பாவம் கோபால் தண்ணியில மிதந்துக்கிட்டே அலையோட வேகத்துக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்பவும் பசிக்குது. சாப்பிட்டதுக்கு குடிக்கிறதுக்கு இதுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அங்க ஏதோ வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா நிறைய சாப்பாடு பொருட்கள். அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு மூச்சு விட முடியல, மூடு திறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே உடனே இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரம்மு ஜுவாலா தீபத்துக்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அப்போ கரையில அந்த தாத்தா இருந்தாரு. டேய், அன்னைக்கு ராத்திரி என் தலை மேல சாணி போட்டது உன்னோட கழுத தானே? வீணா போனவனே, இன்னும் அந்த நாத்தம் போகவே மாட்டேங்குதுடா. ஆமா, அந்த கழுதை எங்கடா உனக்கு கிடைச்சிச்சு? எப்படிடா இந்த இடத்துக்கு நீ வந்த? கோபால் நடந்த எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொன்னான். அட முட்டாளு, உனக்கு நடந்த எல்லாமே ஒன்றிய சம்பவம்னு நினைச்சியாடா? கூப்பிட்ட ரெக்க கழுத, சாப்பாடு, தண்ணி எல்லாம் இதெல்லாம் தேவதை கொடுத்த வரம்டா. உன்னால நம்ம ஊர்ல பாதி ஜனங்களை அந்த பேய் அந்த தீவுல போட்டுருச்சு. போட அடே போட, போய் அந்த தேவதைகளை காப்பாத்துற. நானா? நீ எப்படி காப்பாத்துறது? அவ்வளவு சக்தி இருக்கா? தேவதை கொடுத்த வரம் இருக்குல்லடா, கேளு. என்ன கேட்கணும் நீங்க சொல்லு தாத்தா, ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. முட்டா பையில, ஐயோ, முதல்ல புத்திசாலியான சாதாரண மனுஷனா மாறணும்னு கேளு. அதுக்கப்புறம் யாருமே சொல்ல தேவையில்லை. சரி சரி, நான் இப்படியெல்லாம் இருக்காம புத்திசாலியா சாதாரண மனுஷனாகணும் அப்படின்னு சொன்னதுமே அவனுடைய முடி, போட்டிருந்த துணி எல்லாம் மாறி அவன் அழகா தெரிஞ்சான். தாத்தா, நம்ம ஜனங்களை ஒன்னாக்கி வை. 1000 ஜனங்க போற படகு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதுமே பெரிய படகு வந்துச்சு. தாத்தா, எல்லாரையும் நம்ம ஊருக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போ. என்னோட ரெக்க கழுதிய வாயிங்க. தேவதைகள் இருக்கிற குகைக்கு கொண்டு போ. அதோ என்னுடைய காதலன் ரெக்கை கழுத மேல போய்கிட்டு இருக்கான். ஜமீன்தாரோட ஆட்கள் பறக்கிற கழுத பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. அந்த குகைக்கு வந்து சேர்ந்த உடனேயே இந்த பேயக்குள்ளும் அஸ்திரம் வேணும். ஏற்கனவே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மந்திரவாதியோட தவத்தை கலைச்சு அவனை ஒரு இடத்துல அடிச்சு போட்டு எந்த மந்திரத்துக்கும் அடங்காத ஒரு கூண்டுக்குள்ள மந்திரவாதி அடிச்சுவை. மறுபடியும் அவனுடைய கையால அந்த கண்ணாடியை உடைச்சு அவங்க எல்லாருமே விடுதலை செஞ்சான். நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க பேய்ங்கன்னு நினைச்சிட்டேன். நீங்க தேவதைகள்னு தெரியாம நீங்க கொடுத்த வரத்தை நான் புரிஞ்சுக்கல. நீ எப்போ எங்களை வர சொன்னாலும் நாங்க வருவோம். ஆனா இந்த மந்திரவாதி உயிரோட இருந்தா எல்லாருக்குமே ஆபத்து. அப்சரஸ்கள் எல்லாருமே அவங்க உலகத்துக்கு போயிட்டாங்க. ஜுவாலா தீவுல இருந்த ஜனங்க எல்லாருமே படகுல அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. ஜமீன்தாரோட ஆட்கள் கடைசியில கோபாலோட அடையாளத்தை கண்டுபிடிச்சாங்க. கோபால் பிரவலிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கும் போதெல்லாம் தலையில கொட்டிக்கிட்டு இருந்தான். டே வாடா, இங்க எவ்வளவு தலைக்கு குளிச்சாலும் கூட கழுத சாணி நாத்தம் போக மாட்டேங்குதுடா. எப்படியாச்சும் இந்த நாத்தத்தை போற மாதிரி பண்ற. சரி சரி, தாத்தாவுக்கு இந்த நாத்தம் போகணும். எப்பா சாமி,